14 ஆண்டுகளுக்கு பின் மதுரை சென்ற தவிக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் காலை முதலே விமான நிலையத்தில் ரசிகர்கள் குவிய தொடங்கினர். விமான நிலையத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்து முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் பலர் செருப்புகளை களைந்து ஓடினர். மதியம் முதல் மீண்டும் ரசிகர்கள் விமான நிலையத்தில் குவிய தொடங்கிய நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். இதனையடுத்து மாலையில் விமான நிலையம் வந்த விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சார வாகனத்தின் மேலே ஏறி நின்று தொண்டர்களை பார்த்து விஜய் கையசைத்தார். வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்று விஜய் அறிவுறுத்திய போதும் விஜயின் பேச்சை கேட்காமல் இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் ஆபத்தான முறையில் பலர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றனர். விஜயின் வாகனத்தின் மீது தொண்டர்கள் சிலர் ஏற முயன்றதால் வாகனத்தின் முன்பகுதி சேதமடைந்தது. பிரச்சார வாகனத்தின் மேலே ஏறி விஜய் ரோட் ஷோ சென்ற நிலையில் மலர்களை தூவி தொண்டர்கள் வரவேற்றனர். சிலர் பாலை பீச்சி அடித்தும் விஜயை வரவேற்றனர். விஜயின் வாகனம் கடந்து சென்ற பிறகு அந்த சாலை முழுவதும் மலர்கள் மற்றும் செருப்புகள் நிறைந்து காணப்பட்டது. அதன் பின்னர் விமான நிலைய ஊழியர்கள் சாலை முழுவதையும் சுத்தம் செய்தனர். ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி பெறாத நிலையில் விஜய் வாகனத்தின் மீது ஏறி நின்று தொண்டர்களை பார்த்து கொண்டே வந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரை விமான நிலையத்தில் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி தவிக தொண்டர்கள் வாகனங்களை ஓட்டி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் சென்ற தவிக தலைவர் விஜய் முன்னதாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரைக்கு வருகை தந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானல் சென்ற அவரது வாகனத்தை பின்தொடர்ந்த தவிக தொண்டர்கள் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டை மீறி இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை போலீஸ் தடுப்பை மீறி ஓட்டிச் சென்றனர். இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் நிலவியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.